தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்கக்கூடிய ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான வேலைவாய்ப்பு 2026க்கான ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். ஆல்ரெடி இருக்க பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இஷ்யூனால பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராமோட லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாவில் இனிமேல் நிறைய புது வீடியோஸ், அதாவது புது கவர்மெண்ட் ஜாப் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாவில் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி இன்ஸ்டாவில் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் டிஎம் பண்ணுறேன். சரியா? ஸோ இந்த ஜாப்க்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணலேருந்து எனி டிகிரி நீங்கள் முடிச்சினாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எந்தவித தேர்வுமே இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதை அறிவிச்சிருக்காங்க. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லியாக 17,500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இந்த ஜாப்க்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 7/8/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்குது. ஸோ அப்ளிகேஷனை ப்ராப்பராக ஃபில் பண்ணாலே போதும் இந்த ஜாப்பில் செலக்ட் ஆகுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். இந்த ஜாப்பில் நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணால் எப்படி இந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை ஃபில் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ப்ராப்பராக ஃபில் பண்ணணும் அப்படின்றதையும் நான் வீடியோக்குள்ளே தெளிவாக ஷோ பண்ணுறேன். ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் கவர்மெண்டோட வெப்சைட். சரியா? இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க், நீங்கள் உங்களை அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷனோட லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த எல்லா லிங்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயே பேஜை வந்து ஃபாலோ பண்ணிட்டு ப்ராப்பராக வீடியோ ஃபாலோ பண்ணி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். என்ன ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சுகாதார ஆய்வாளருக்கான வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 30 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கணும், அதற்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. குறைஞ்சபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும்னு இருக்காங்க. ஸோ இதற்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கல. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 17,500 வரைக்கும் மாத சம்பளம் தருவது அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். பாஸ் பண்ணிக்கிற டிபார்ட்மெண்ட், அதாவது நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருப்பீங்களா, அதில் நீங்கள் பயாலஜி இல்லைனா பாட்டனி அண்ட் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக எடுத்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். ஸோ நீங்கள் படிக்கிற லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ், தமிழ் மொழி கல்வியில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் வந்து சூட்டபிளாக வந்து இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் எடுத்து படிச்சிங்களா, மெட்ரிக்கில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக வந்து இருக்காது. சரியா? ஸோ அதே மாதிரி நீங்கள் 10ஆம் வகுப்பு, அதாவது நீங்கள் 12ஆம் வகுப்பு மட்டும் இல்லாமல் நீங்கள் 10ஆம் வகுப்புமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ அப்ளிகேஷன் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ அப்ளிகேஷன் லிங்கை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 2-3 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல விண்ணப்பதாரின் பேரில் உங்களோட நேம் வந்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டோட நேம் வந்து எழுதலாம். மேரேஜ் ஆகாத ஆண்கள் பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட தந்தையோட பேரை வந்து எழுதிட்டு இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ், நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றது நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? ஒன்ஸ் நீங்கள் இங்கிலீஷில் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இங்கிலீஷில் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் தமிழில் ஃபில் பண்ணால் ஃபுல்லாகவே தமிழில் ஃபில் பண்ணுங்கள். மாற்றி இது பண்ணாங்க. சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் உங்கள் கல்வி தகுதி என்னவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட ஜாதி சான்றிதழோட டீட்டெயில்ஸ் என்ன ஜாதியோ அதை கொடுத்துட்டு உங்கள் ஆதார் கார்டோட நம்பரு, நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ரெண்டுமே நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் இதில் ப்ராப்பராக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் இதில் வந்து உங்களோட முன் அனுபவம் வந்து கொடுத்துட்டு இதில் வந்து உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரரி அட்ரஸ் 2 பேருக்கு, சில பேருக்கு பெர்மனன்ட் அட்ரஸும் டெம்பரரி அட்ரஸும் சேம் அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ சேம் அட்ரஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை மாறி இருக்குது அப்படின்னா நீங்கள் மாற்றி நீங்கள் கொடுத்துட்டு எந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடம், எந்த தேதியில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த தேதி, இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. சிம்பிள், அவ்வளோதான். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கு முன்னாடி சில டாக்குமெண்டேஷன் ஜெராக்ஸ் காப்பி வந்து கேட்பாங்க. ஸோ என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 10th 12th படிக்கக்கூடிய ஆல் சர்டிஃபிகேட்டோட டாக்குமெண்டேஷனாக ஜெராக்ஸ் காப்பி அனுப்புகிற மாதிரி இருக்கும். சில பேர் டிகிரி முடிச்சு அது லேட்டாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சதுக்கான மார்க் ஷீட்டோ அந்த கன்சிடரேஷன் பெர்சன்டேஜ் மஸ்ட் அதையும் சேர்த்து இணைக்கிற மாதிரி இருக்கும். சரியா?
நெக்ஸ்ட் நீங்க வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருப்பீங்களா? அப்ப முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு கவுன்சில் ரெனிவல்ல பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங்கான டாக்குமெண்டேஷன் அப்ளை பண்ணியிருப்பீங்களா? ஸோ டாக்குமெண்டேஷன் அப்ளை பண்ணி கூட ஜெராக்ஸ் காப்பி. நெக்ஸ்ட் அதோட நம்பர்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. உங்களுக்கான இந்த கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணும்போது நம்பர்ஸ் குடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸும் நீங்க இணைக்கிற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க ஸ்கூல் படிச்சதுக்கான டீட்டெயில்ஸோட டாக்குமெண்டேஷன் இணைக்கிற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்க ஜாதி சான்றோட டாக்குமெண்டேஷன் ஜெராக்ஸ் காப்பி குடுக்குற மாரி இருக்கும். உங்களோட ரேஷன் கார்டு இல்ல ஆதார் கார்டு இல்லனா வந்து வேற எதுவும் உங்க குடும்ப அட்டையில இருக்கக்கூடிய ஒரு கவர்ன்மென்ட் ப்ரூஃப் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்டேஷன ஜெராக்ஸ் காப்பி இணைக்கிற மாரி இருக்கும். இன்கேஸ் நீங்க உடல் ஊனமுற்றவரா இருக்கீங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட்ஸ்ல இருந்து அஃபிஷியலா வந்து உங்களுக்கு வந்து உடல் ஊனமுற்றோருக்கான கவர்ன்மென்ட்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து குடுத்துருப்பாங்களே டாக்குமெண்ட். ஸோ அந்த டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி குடுக்குற மாரி இருக்கும். உடல் ஊனமுற்றது இல்ல அப்படின்னா பிரச்சனை வந்து கிடையாது. அப்படி இருந்தால் மட்டும் அத நீங்க குடுக்குற மாரி இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் நீங்க முன்னுரிமை ரிலேட்டடா வர்றீங்க அப்படின்னா, அதற்கான இதுவும் நீங்க குடுக்குற மாரி இருக்கும். அப்படி வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து அவசியம் வந்து கிடையாது. அத வந்து விட்டுறலாம். இன்கேஸ் நீங்க வந்து முன் அனுபவ சான்றிதழ் உங்கள்ட்ட இருக்கு, எதுவும் ஒர்க் ரிலேட்டடா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அது நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதோட டாக்குமெண்டேஷன ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்க அனுப்புற மாரி இருக்கும். இல்ல ப்ரோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. நெக்ஸ்ட் இந்த கோவிட் வந்துச்சு தெரியுமா? கோவிட் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஏதாவது கவர்ன்மென்ட் ரிலேட்டடா எங்கேயாவது நீங்க ஒர்க் பண்ணி அதற்கான உங்களுக்கான டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பி இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாரி குடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க அதையும் நீங்க இணைச்சுக்கலாம். இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா, அப்படி இல்ல அப்படின்னா வந்து அதுவும் வந்து முக்கியம் கிடையாது. இன்கேஸ் அது இருந்துச்சு அப்படின்னா, அதையுமே வந்து நீங்க ஜெராக்ஸ் காப்பியா வச்சு நீங்க அனுப்புற மாரி இருக்கும். ஸோ உங்கள்ட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாவோட ஜெராக்ஸ் காப்பியுமே நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணும்போது, அப்ளிகேஷன் கூட சேர்த்து வச்சு நீங்க அனுப்புற மாரி இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் அண்ட் உங்களோட ஜெராக்ஸ் காப்பில எந்த அட்ரஸ் அனுப்ப சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா, செகண்ட் பேஜ்ல விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ரஸ் வந்து குடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா, 7/8/2026 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன போஸ்ட் மூலமா நீங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ இது வந்து திருச்சியில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இப்ப நம்ம இன்டர்வியூக்கான லொகேஷன் வந்து திருச்சியில தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதான் இதுலயே வந்து போட்டிருக்காங்க. திருச்சின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு திருச்சி ஓகேவா இருக்கோ அது வேற விஷயம். அது வந்து அதுக்கப்புறம். பட் நீங்க வந்து முன்னாடியே வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு நீங்க சீக்கிரமாவே நீங்க அப்ளை பண்ணுங்க. சில நிபந்தனைகள் வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஜாப்ப பொறுத்தவரைக்கும் பெர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது. டெம்பரரி ஜாப் தான். 11 மாதங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து இருக்கும். என்ன ப்ரோ 11 மாதங்களுக்கு பத்தாதே அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒன்ஸ் இதுல செலக்ட் ஆயிட்டு நீங்க ஒர்க் பண்ணி 11 மாதங்கள் ஆனுச்சு அப்படின்னா, உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ட வச்சு இனிமே நெறைய ஜாப்ஸ் வந்து உங்களால வந்து ஈஸியா வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தாராளமா வந்து ஜாப் நீங்க அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு காலத்திலயும் உங்கள வந்து பெர்மனன்ட் ஜாப் பார்க்க மாட்டாங்க. டெம்பரரி ஜாப் தான் அப்டின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க சேருவதற்கு முன்னாடியே சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் வந்து நீங்க அண்டர்டேக்கிங் லெட்டரும் நீங்க உங்களுக்கு குடுக்குற மாரி இருக்கும் அப்டின்னு இருக்காங்க. அப்புறம் வந்து காலி பணியிட விவரங்கள் வந்து மாறுதலிக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேக்கன்சி இருக்கு இல்லையா? ஸோ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 30 வேக்கன்சி சொல்லியிருந்தாங்களே, இந்த 30 வேக்கன்சிய இன்கேஸ் அதிகப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு, குறையப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு அப்டின்னு இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி இன்டர்வியூ ரிலேட்டடா எடுக்குறாங்களோ, அத பொறுத்து கவர்ன்மென்ட் சைட்லருந்து அஃபிஷியலா வந்து அத வந்து உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன்ல குடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, 30 வேக்கன்சி அவைலபிளா இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே ஓகேவா இருக்கு, தாராளமா அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா, தாராளமா அப்ளை பண்ணுங்க. மறக்காம இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட்டோ அத ப்ராப்பரா டிஎம் பண்ணுங்க.